நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? கிளியர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு யூஐ யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ் டெமோ. ஓகே. என் பேர் மலர்விழியன். நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக டெக்ஜோஸில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூஐ யூஎக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் டீச்சிங்லேயும் இருக்குது. நிறையா சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருக்கேன் யூஐ யூஎக்ஸ் பற்றியும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும். அதோட நான் தான் உங்களோட மென்டராக இருக்க போகிறேன் இந்த ஜேர்னியில். ஐ ஹோப் எவ்ரி திங் வில் கோ குட் இன் திஸ் ஜேர்னி. இந்த கோர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக பிகினருக்காகவே பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ப்ரியார் நாலேஜ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வெறும் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி இப்போ நான் சொல்கிற டாஸ்க் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது மட்டுமே போதும். நீங்கள் இந்த யூஐயூஎக்ஸில் வந்து இந்த ஸ்கில் ஈஸியாக கற்றுப்பீங்க. அதோட யூஐயூஎக்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, அது நோ கோடிங் ஒன்லி டிசைனிங் நான் தெரியும். அதனால் இதில் கோடும் ஒரு கோட் பண்ணி நீங்கள் வந்து மேக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். இப்போ நான் ஏதாச்சும் கிரிட்டிக்ஸ் சொன்னேன்னா அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல டிசைனராக மாற முடியும். அப்படி தானே? உங்களுக்கு நல்லா இன்ட்ராக்டிவ்னஸ் வருமா? இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? ஓகே. பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நம்ம கோர்ஸில் பண்ண வச்சிடலாம். ஏன்னா பண்ணால் தான் நம்ம இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைன் பற்றி ஐடியா இருக்கா? இல்லை. ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து யூசர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ யூஸ் பண்ணும்போது யூசர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை படிக்கிறது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ரியல் வேர்ல்டுலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பார்த்தா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே போத்தவளை ஃபஸ்ட்டு ரியல் வேர்ல்டில் பார்த்தா, இப்போது நீங்கள் எப்போயாச்சும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிருக்கீங்களா? வெளியே வந்து ஒரு கதவு இருக்கும், அதில் 2 சைட்லேயுமே ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. 2 சைடுலையுமே ஹேண்டில் கொடுத்துருது. நீங்கள் புஷ் பண்ணுவீங்களா புல் பண்ணுவீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் புஷ் பண்ண வேண்டிய இடத்துல தே வில் புல், ரைட்டா? அதனால தான் இப்போ புஷ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இப்போ புஷ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து ஃப்ளாட் பிளேட் கொடுத்துட்டு, ஏன்னா புஷ் தானே பண்ண போகிறோம். ஃப்ளாட் பிளேட் கொடுத்தா புஷ் மட்டும் தான் பண்ணுவாங்க, புல் பண்ண முடியாது. இப்போ ஹேண்டில் கொடுக்கறது புல் பண்ணுற இடத்துல கொடுத்துட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல. இப்போ எல்லாருமே படிச்சுட்டும் இருக்க மாட்டாங்க. அங்கே புஷ்னு போட்டால் புஷ் பண்ணணும்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் நானே நிறைய வாட்டி புஷ் பண்ண வேண்டிய இடத்துல புல் பண்ணியிருக்கேன், புல் பண்ண வேண்டிய இடத்துல புஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அதுதான் அது ஒரு சின்ன ஒரு யூஎக்ஸ் ப்ராப்ளம் தான். ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி சீட் பெல்ட், காரில் உட்காந்துருக்கீங்களா ஃப்ரண்ட் ரோவில் காரில்? இப்போ வந்து நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும், பார்த்தீங்களா? பண்ணது இல்லையா? ஓகே, நான் சொல்கிறேன். சீட் பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும், அன்லெஸ் ஒரு அன்டில் நீங்கள் வந்து இந்த சீட் பெல்ட்டை போடுற வரைக்கும். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் யூஎக்ஸ் எப்படி இருக்குன்னா, சேஃப்டி என்ஃபோர்ஸ் பண்ணுது. நீங்கள் சேஃப்டிக்கு அது போட்டே ஆகணும், சரியா? அதோட உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஈஸியாக அந்த சவுண்டு நீங்கள் முடிகிற வரையும் அந்த பெல்ட்டு போட்டிங்கன்னா அப்போ தான் அந்த சவுண்டு முடியும். அப்போ நீங்கள் அன்லெஸ் ஒரு அன்டில் நீங்கள் அதை போடுற வரைக்கும் அது நிற்காது. ஸோ சேஃப்டியும் என்ஷோர் பண்ணுது, யூஎக்ஸையும் கரெக்டாக பார்த்துக்குது. புரியுதா? இப்போ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்னு புரியுதா? ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கட்டுமா இன்னும்? டிராஃபிக் லைட்ஸ் டிராஃபிக் லைட்ஸ் பார்த்துருக்கீங்களா ஸ்ட்ரீட்டில்? இப்போ டிராஃபிக் லைட்ஸ் கீழே அந்த டைமிங் இருக்குல்ல, ஒரு 60 செகண்ட்ஸ், அது இல்லாட்டி என்ன நடக்கும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அந்த டைமிங் இல்லாட்டி, அந்த செகண்ட்ஸ் இல்லாட்டி என்ன நடக்கும்? வெறும் டிராஃபிக் லைட்ஸ் மட்டும் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ சில பேர் வந்து இப்போ ஸ்டெஃபி மாதிரி ரொம்ப கரெக்டாக டைமுக்கு வர்ற ஆட்கள்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா இப்போ என்ன நடக்கும்? அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் ஆகும். எப்போ தான் அது டேர்ன் ஆக போகுது கலரு,
அதனால தான் இந்த டிராஃபிக் லைட் வந்திருக்கு. சரியா இம்பேஷன்ஸ் இருக்குது. இம்பேஷன்ஸ் நிறைய பேர் இம்பேஷண்ட் ஆவாங்க. எப்போ தான் இந்த லைட் போகும், நாங்கள் எப்போ தான் வீட்டுக்கு போகிறது, எப்போ தான் இது க்ரீனாக மாறும், எப்போ தான் அது எல்லோவாக மாறும் தெரியாது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஃப்ரம் அந்த பிகினிங்கில் இப்படி தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யூஎக்ஸ்எஸ் நிறைய பேர் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அதை சால்வ் பண்ணணும்னு சால்வ் பண்ணாங்க. புரியுதா? இது ரியல் வேர்ல்டு கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. இப்போ வேற நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது கூகுளோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூசர் இங்கே எதுக்கு வருவாங்க இந்த ஸ்க்ரீனில்? ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க. குட் ஆன்சர். சர்ச் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு அப்போ இவங்க இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்காக இங்கே வராங்க இந்த ஸ்க்ரீனுக்கு. அப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து வேறு என்ன ஒன்றுமே கொடுக்கல. அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு சர்ச் பார் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் இந்த சைடில் ஒரு ஆடு, இந்த சைடில் ஒரு ஆடெல்லாம் கொடுத்துருந்தேன்னா யூசர் என்ன ஆவாங்க? கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் என்ன தான் வந்திருக்கோம், எதுக்கு தான் வந்திருக்கோன்னே தெரியாது. அப்போ யூசருக்கு அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணவே பிடிக்காது. இப்போ யூசர் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா கம்பெனியும் கஷ்டப்படும் தானே. ஸோ அதனால தான் கூகுள் வந்து திங்க் பண்ணி இங்கே எதுவுமே தேவையில்லை, கூகுள் கிட்ட இல்லாத மணியா. ஸோ இவங்க வந்து கரெக்டாக யூசருக்கு என்ன ப்ராப்ளம், இங்கே யூசர் வாண்ட் ஆன்சர் ஃபாஸ்ட்டுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மெயின் இன்புட் ஃபீல்டு தான் இருக்குது. ஒரு இன்புட் ஃபீல்டு ஒரு சர்ச் பாராக கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையா, சுற்றி ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. இப்போது நீங்கள் சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று டைப் பண்ணுறீங்க. ஐ வாண்ட் டு கோ டு நியர்பை ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அது நிறைய சஜஷன் காமிக்குமா? ஆட்டோ சஜஷன். அப்போ அது காமிக்கும்போது யூசர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சீக்கிரமாக இப்போ வந்து ஒரு ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல. டைப் பண்ணாமல் ஒன் செகண்ட் டைப் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக ஆட்டோ சஜஷன் ஆகிறதால டைமும் அங்கே வந்து வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ யூசர் சென்ட்ரிக்காக அதை யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். புரியுது. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ஒரு குட் யூ எக்ஸாம்பிள், இது ஒரு பேட் எக்ஸாம்பிள். இது குட் யூஎக்ஸுக்கு ஏன் குட் யூஎக்ஸ்னா, இங்கே வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண வந்திருக்கோம். அப்போ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வந்த இடத்துல நம்ம வந்து அதை தான் நம்ம க்ரியேட் பட்டனை தான் நம்ம ஹைலைட்டாக காமிக்கணும். இப்போ பேட் யூஎக்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு ஸ்க்ரீன். இப்போ ஒரு யூஸராக நீங்கள் உள்ளே வரீங்க. வரும்போது அந்த பின்னாடி இருக்க ஸ்க்ரீனை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒயிட் கலர் சின்ன ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ண போகிறோம், எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாது. ஸோ இதை வந்து இப்போ வந்து என்னங்க க்ரியேட் பண்ண போகிறோம்? அக்கௌண்ட். அப்போ க்ரியேட் த அக்கௌண்ட்டை வந்து டார்க் ஆக்கிட்டு பின்னாடி வந்து க்ரியேட் வந்து ரொம்ப, ஏன்னா க்ரியேட் தான் அக்கௌண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கிறாங்க. கேன்சலை வந்து கேன்சல் வந்து இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ கேன்சலை வந்து லைட்டாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் பற்றி யோசிக்கவே தேவையில்ல. அதனால தான் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வந்து நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம். இப்போ கூகுள்லேயே எடுத்தாலுமே பாருங்கள். இப்போ கூகுளில் எடுத்து பாருங்கள். கூகுளில் வந்து இப்போ நம்ம இது மட்டும்தான் அவங்க ஹைலைட்டாக பண்ணி காமிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் இப்போ ஒயிட்டாக இருந்ததால தான் இது ஹைலைட்டாக தெரியுது. புரியுதா? ஸோ அதனால தான் இது குட் யூஎக்ஸ், இது பேட் யூஎக்ஸ். புரியுதா? யூஎக்ஸ் என்னன்னு? புரியுது. இப்போ யூஐ டிசைன். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ்னு மீனிங்கு. யூசர் இன்டர்ஃபேஸ்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ஸ்க்ரீனு, இது ஒரு இன்டர்ஃபேஸு. இது எப்படி இருக்குன்றதை இப்போ இது என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, இப்போ விஷுவலாக நல்லா இருந்தால் தான் ஒரு யூசர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஒரு ஸ்க்ரீனுக்கோ எதுக்கோ. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகும்போது ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருந்தால் வாங்குவீங்களா, நல்லா இல்லாட்டி வாங்குவீங்களா? நல்லா இருந்தால் தான் வாங்குவீங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்க்க நல்லா இருந்தால் தான் யூஸ் பண்ண தோணும். என்ன தான் யூஎக்ஸ் நல்லா இருந்தாலும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நல்லா இருந்தாலும், யூஐ நல்லா இல்லாட்டி அதை யூஸ் பண்ணவே தோணாது. யூஐ நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கலர் நல்லா இருக்கணும், கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கணும். இப்போ ரெஸ்ட் நல்லா இருக்கணும்னால நீங்கள் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கீங்கன்னு தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபான்ட்ஸ் நல்லா இருக்கணும். இப்போ வந்து இந்த பேஜையே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளாக. நான் இந்த பேஜில் இந்த ஃபான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக்கிட்டு இந்த லோகோவே கொடுக்காம பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுக்குறேன். எப்படி இருக்கும்?
ஒரு மாதிரி. அதான் ஒரு மாதிரி யூன்னு இருக்குமா, ஒரு அக்லியாக இருக்குமா. ம். ஸோ ம். பார்க்கவே உங்களுக்கு தோணாதா, என்னது இது பண்ணி வச்சுருக்கானுங்க ஒன்றுமே புரியலன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ நான் இப்படி ம். கொடுத்துருக்கேன், ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வெறும் ஒரு லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்து இந்த வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன்னு வைங்க, நீங்கள் வந்து ம். போர் அடிச்சிருக்கு. இப்போ அந்த பிக்சர் இருக்கிறதால நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ பிக்சரை தானே பார்த்துருப்பீங்க. இல்ல நான் வந்துட்டு அந்த நீங்கள் அதான் என்னென்ன பார்த்தீங்க. போட்டுருக்காங்க அப்படின்னு ரீட் சரி, பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து படிக்க வந்திருக்கிறதால அதை பார்த்துருக்கீங்க. நார்மலாக இப்போ நானே ஒரு செமினாரில் உட்காந்தேன்னா மேம் வந்து ரொம்ப போட்டு இழுத்துக்கிட்டே போயிருந்தாங்கன்னா பிக்சர்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, யூசர் வந்து யூசர் எப்படி பார்க்குறாங்க, விஷுவலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு இருக்குது. புரியுதா? புரியுது. இப்போ இதில் பாருங்கள், இது விஷுவலாக உங்களுக்கு எப்படி தோணுது? அட்வர்டைஸ்மென்ட் பண்ற மாதிரி. ஏதோ ஒன்று கசமுசான்னு இருக்குது, அது மட்டும் தான் தெரியுதுல்ல, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. என்னடா இந்த ஃபோட்டோல எல்லாம் இதெல்லாம் தேவையா, இந்த மூணு லைனு இதெல்லாம் தேவையா, பிரேக்ஃபாஸ்ட்னு தெரிய போகுது. இப்போ யூசர் உள்ளே வரும்போது அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தேடலாமா டெசர்ட் தேடலாமா அப்படின்னு வந்திருப்பாங்க. வரும்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸாக கொடுப்பாங்க குட்டி குட்டியாக. அது எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். கூப்பன்ஸ்னு இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, இது தேவையா, கரியோக்கிலாம் தேவையா. ஸோ அதனால் நிறைய ஆப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து பே அதிகமாக வாங்குறாங்க. பின்ன பீப்புள் திங்க் பண்ண மாட்டேன்றாங்க. சரி வெறும் ஆப்பை மட்டும் பில்ட் பண்ணிக்கலாம், ஏஐ வச்சு யூஐயை வச்சு பில்ட் பண்ணிக்கலாம். அதோட திங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தான் இந்த யூஎக்ஸ் வரும். யூஎக்ஸ் ஒழுங்காக திங்க் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பெருசாக அதிகமாக வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. அதிகமாக இவ்வளோ ஆப்ஷன், டான்ஸிங்லாம் வேணுமா? நீங்களே டாக் ஃப்ரெண்ட்லியா, நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, நாய் சாப்பிட போதா? அதை மாதிரி தான் இது வந்து நான் ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். அப்போ பாருங்கள், இப்போ யூசர் உள்ளே வந்து சாப்பாடு தேட வரும்போது இது மாதிரி ஒரு 3 லைன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரா? குட்டியாக இருக்குது, இப்படி படிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வேறஸ் நீங்கள் ஸ்விக்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப போல்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸ்விக்கி யூஸ் பண்ணி அப்போ நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க. சரி, அப்போ பெங்களூர்ல இருந்தேன், அப்போ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஓகே. அப்போ ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து பிரியாணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பிரியாணில இல்லை. சரி. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து யூசர் எதுக்கு வந்திருக்காங்க, சாப்பாடுக்காக வந்திருக்காங்க. சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் அவங்க மெயின் கோலு. அப்போ அவங்க மைண்டில் ஒன்றுமே இல்லாட்டியும் பாருங்கள், அவன் வந்து சொல்கிறான் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் கிட்ட என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே வாங்கலாம், எங்கெங்கே காசு அதிகமாக கொடுக்கலான்னு அவனே கொடுக்குறான். சரியா? மேலே வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எது ஆஃபர்ஸு, ஸ்விக்கி கார்ப்பரேட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிங்களா, கார்ட்டில் என்ன போடுறீங்கன்னு கரெக்டாக இருக்குது. அப்போ இது வந்து யூஐ மட்டும் நல்லா இல்லை, யூஎக்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் பில்ட் பண்ணணும் ஆப்பையோ வெப்சைட்டையோ. இப்படி பில்ட் பண்ணுறதுக்காக தான் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு காசு கொடுக்குறாங்க. புரியுதா யூஐ யூஎக்ஸ்னா? புரியுது. சரி, ஓகே. அப்போ யூஎக்ஸ்னா என்னது, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறது யூஎக்ஸ். அந்த விஷுவலையும் அந்த இன்ட்ராக்டிவ்னஸ் எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஒரு அனிமேஷன் கொடுத்தா ஒரு பட்டன் வந்து சும்மா கிளிக் பண்ணுறதுக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு டிசைன் வெளியே வந்துச்சுன்னா, ஒரு பஸ் ஸ்டாய் வெளியே வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதை பார்க்குறது யூஐ பார்க்கும்போது மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறது. சொல்லுங்கள். ஆமாம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அடுத்தெல்லாம் ஓப்பன் ஆகி வருங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஹார்ட் போட்டால் ஹார்ட் பாப் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து விஷுவலாக நல்லா இருக்கும்ல. வெறும் ஹார்ட் போட்டால் கிளிக் பண்ணி அது வந்து கிளிக்கான மட்டும் இருந்துச்சு, அப்படி மட்டும் இருந்தால் உங்களுக்கு வந்து போரிங்காக இருக்கும். அது வந்து கிளிக் ஆனால் ஒரு பாப் ஆகிற மாதிரி வருதா? ஸோ இதெல்லாமே யூஐ யூசர் இன்டர்ஃபேஸில். ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அது நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது யூஎக்ஸ் தான், கிளிக் பண்ணால் கிளிக்காக தான் போகுது, அது லைக் தான் போட போகுது. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இப்போ ஆக்கிட்டீங்க, அது ஒரு பாப்பிங்காக வந்துச்சுன்னா அது யூஐ. விஷுவலாக நல்லா இருக்குன்னா இதை யூஸ் பண்ணுவேன், இன்னும் நிறைய கிளிக் பண்ணுவேன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ யூஎக்ஸ்க்கும் யூஐக்கும் உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சிச்சு என்னென்னு? ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோர்ஸ், இந்த 1 மாத கோர்ஸ் நம்ம எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? இந்த 1 மாத கோர்ஸ் வந்து 22 டேஸு, 8 டேஸ் வந்து வீக்கெண்ட்ஸ். ஓகேவா? 22 டேஸாக நான் பிரிச்சிருக்கேன். இதை வந்து எப்படி சொல்லித்தரலான்னு ஈஸியாக.
அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கான்செப்ட் எப்படி அப்ரோச் பண்றோம்னா, இப்போ நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை அப்ளை பண்ணுவீங்க. இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறேன்னா அதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி எப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் நீங்கள் அதை யூஎக்ஸ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமரோட ஒரு யூசரோட ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு யூஐ ஸ்க்ரீனை பில்ட் பண்ண முடியும். அது அளவுக்கு நான் சொல்லி தருவேன். சரியா? நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்னோட சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து இன்னும் நல்லா ஏறும் மண்டையில். புரியுதா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. வெரி குட். நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். சரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோர்ஸில் நான் ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து உங்களுக்கு திரும்பி இந்த யூஐ யூஎக்ஸ் வந்து ஃபுல்லாக இன்ட்ரோ கொடுப்பேன். எப்படி இருக்குது டேரெக்டாக உங்களுக்கு நிறைய ஸ்லைட்ஸ்லாம் காமிச்சு இன்ட்ரோ கொடுப்பேன். அதோட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி நம்ம பிக் பண்ணலாம், இன்னும் இந்த ஒரு மாதம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்தது வந்து டிசைன் அப்ரோச், எப்படி நீங்கள் ஒரு டிசைனை அப்ரோச் பண்ணணும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த டிசைன் அப்ரோச்சை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மோராக க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் யூஎக்ஸ் ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு நான் என்ன சொன்னேன், யூஎக்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன் ஃபஸ்ட்டு 10 நாள். ஏன்னா யூஎக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஐ கூட இப்போ ஏஐ வந்து பண்ணிடுது. ஏஐ வச்சு ஹெல்ப் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். யூஎக்ஸ் தான், உங்களோட மைண்டு தான் முக்கியம். நீங்கள் எப்படி அந்த ப்ராப்ளமை பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. புரியுதா? ஓகே. தேர்டு டேல வந்து உங்களுக்கு நான் யூசர் ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடுப்பேன். அதில் வந்து எப்படி நம்ம நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு யூசரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு இருக்குது. சரியா? அது ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் தான் டிசைனர் ஷுட் பி கிரியேட்டிவ். கரெக்டாக? அதனால் நீங்கள் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து யூசர் ரிசர்ச் பற்றி நான் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் பண்ண ரிசர்ச்சை வச்சு ஒரு டேட்டாஸ் கிடைக்கும்ல, அந்த டேட்டாஸை நம்ம எப்படி இன்னும் நல்ல ஒரு 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 இதுக்குள்ளே போட்டு எப்படி யூசருக்கு நல்ல இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். டே 5 டே 6ல். டே 7 டே 8ல் வந்து இப்போ நீங்கள் அந்த டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ ஐடியேட் பண்ணணும், நல்லா ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு. அதை வந்து டே 7 டே 8ல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? இந்த யூஎக்ஸில் வந்து லாஸும் இருக்குது. ஏன்னா இது வந்து கோடிங் கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்கு லாஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நிறைய டிசைனர்ஸ் வச்சு தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் லாஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த செட் ஆஃப் லாக்ஸ் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு மட்டுமே பொருந்தாது, நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லையும் பொருந்தும். ஏன்னா இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் டிவி பார்க்குறதுலேருந்து ஃபேனையே இப்படி சுற்றுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புரியுதா? அதை மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன் தான் யூஎக்ஸ் லாஸ் மாதிரி, அது ஒரு எவாலுவேஷன். அதே உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி பண்ணுறதுன்னு. டே 10 முடிஞ்சதுக்கப்புறம் டே 11ல் வந்து உங்களுக்கு நான் வந்து வயர் ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னு சொல்லி தருவேன். இதெல்லாம் வந்து நீங்கள் யூஐ பார்ட்டில் வந்து படிப்பீங்க. யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸு. விஷுவல் பார்ட்டில் படிப்பீங்க. வயர் ஃப்ரேம்ஸு, லே அவுட்ஸு, எப்படி கலர் யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபாண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது, எந்தெந்த யூஐக்கு எந்தெந்த பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நேவிகேஷன் பாரு, சைட் பார், அது மாதிரி நிறைய பார்ஸ்லாம் இருக்கும். இப்போ மேலே இருக்கிறது வந்து இந்த ஹெட்டரு, அந்த மாதிரி. புரியுதா? அது மாதிரி நான் உங்களுக்கு நிறைய டிசைன் டேர்ம்ஸ் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் விஷுவல் டிசைன், எப்படி ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி தருவேன். நீங்கள் அதை சொல்லித்தரதை வச்சு உங்களோட ஆப்புக்கு நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. புரியுதா? ஓகே. விஷுவல் டிசைன் வந்து 3 நாள் கிளாஸ் நான் எடுப்பேன். ஏன்னா விஷுவல் டிசைன்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். மெயின் பார்ட்டு யூஎக்ஸ் கற்றுக்கிறது தான். யூஎக்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா விஷுவல் டிசைன்லாம் அப்படியே ஈஸியாக ஏஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வேறு ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கீங்க, ஸோ அதனால் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். விஷுவல் டிசைனுக்கு அப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம்னு சொல்லி தருவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஐக்கான் ரொம்ப பெருசாக இருந்து இன்னொரு ஐக்கான் ரொம்ப சின்னதாக இருந்து அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது யூசர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு பேஜில் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு பேஜில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து லாஸ்ட் ஆகிடுவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விட்ட மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே சில பேர் இருப்பாங்களா, அதிகாரிங்க இருப்பாங்களா, மேலே பெரிய சீனியர்,
அவங்களுக்கு வந்து நீங்கள் காமிக்கணும்னா டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு. இப்போ டிசைன் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணணும்ல, இதை கிளிக் பண்ணால் இதுக்கு போகும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்ல. அதுக்காக ப்ரோட்டோடைப்பிங் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதெல்லாமே ஃபிக்மாலேயே இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டோடைப்பிங் சொல்லி தருவேன். ப்ரோட்டோடைப்பிங் ஒரு 2 கிளாஸ் இருக்கும். அது ஈஸி தான் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறது, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் இப்போ யூஐ பண்ணுறது ஈஸியாக ஏன் ஆயிடுச்சு சொல்கிறேன்னா, ப்ளக்கின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ளக்கின்ஸ்ன்றது நிறைய சின்ன சின்ன ஆப்ஸ். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் யூஐ பண்ணுறதுக்கு. அதனால என்னென்ன யூஸ்ஃபுல்லான ப்ளக்கின் இப்போ வரைக்கும் இந்த ஏஐ காலகட்டத்தில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கல்ல, வருங்காலத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவீங்க. போர்ட்ஃபோலியோனா உங்கள் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு உங்களோட வேலைக்கு உங்களை யார் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட காமிக்கிறது. சரியா? அவங்க இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, போர்ட்ஃபோலியோவில் யூஎக்ஸில் எப்படி பண்ணியிருக்கீங்க, யூஎக்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க, எப்படி திங்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராப்ளமே எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக நான் போர்ட்ஃபோலியோ பில்டிங் டூல்ஸ் ஒரு 2-3 இருக்குது. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவேன். எப்படி ஒரு யூஐ/யூஎக்ஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தருவேன். லாஸ்ட் நாள் 22nd டேயில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரீகேப் கொடுப்பேன். Day 1லேருந்து Day 22 வரை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஏன் அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதுதான் அடுத்த பார்ட், வாட் நெக்ஸ்ட். அது ஏன் பண்ணுறோன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுப்போம். எங்களோட டெக்சோஸ் ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். எப்படின்னா, நீங்கள் வந்து 22 நாள் வந்து ஆப்சென்ட் ஆகாமல் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நீங்கள் அப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு 2 நாள்னா பரவாயில்ல, ஆனால் 22 நாள் மோஸ்ட்லி வர பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேன்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லி தந்துடுவேன். அதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். நானும் என் ஸ்டார்ட் அப் ஓனரும் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களை வந்து இந்த இன்டர்ன்ஷிப்புக்குள்ளே எடுத்துப்போம். நீங்கள் இந்த 22 நாள் வந்து அட்டென்ட் பண்ணாலே போதும். நீங்கள் கிளவராக தான் இருக்கீங்க. உங்களுக்கு அட்டென்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நாலேஜ் கிடைக்கும். ஈஸியாக அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். நாங்கள் ஒன்றும் பெரிய கூகுள் மாதிரி அந்த லெவலுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டோம். ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து பிகினர்ன்றதால பிகினர் லெவல் கொஷின்ஸ் தான் கேட்போம். அந்த பிகினர் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் நான் இதில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். புரியுதா? நான் இப்பயே சொல்கிறேன், இந்த ஒரு மாதத்துல நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்டர்ன்ஷிப்போட வருதுன்னா ஏன் இன்டர்ன்ஷிப் முக்கியம்னு நான் இப்போ வர்ற ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இப்போ 3 months இன்டர்ன்ஷிப்ன்றதால ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நாங்கள் வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட்டும் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சர்வீஸும் பண்ணுறோம். யாராச்சும் கிளைண்ட் வந்தால் சர்வீஸ் பண்ணியும் கொடுக்குறோம். நாங்களே எங்கள் ஓன் ப்ராடக்டையும் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டார்ட் அப்பில் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? அப்போ உங்களை வந்து ஃப்ரெஷர்னு கன்சிடர் பண்ண முடியாது. டேரெக்டாக நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்கன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் ப்ராடக்ட் தெரியுது, நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மென்டார்ஷிப் என்ன மாதிரி நிறைய பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற டிசைனர்ஸ் வந்து எங்களோட இதில் இருக்காங்க. டெக்சோஸ் அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய நீங்கள் மென்டர்ஷிப் நிறைய கற்றுக்கலாம். இங்கே ஒரு மாதத்தில் கற்றுக்கிறத விட அவங்கக்கிட்டேருந்து நிறைய யூஐ பார்ட் கற்றுக்கலாம். ஏன்னா டிசைனிங் தானே பண்ண போகிறோம், நிறைய யூஐ பார்ட் கற்றுக்கலாம். அப்போ எவ்வளோ யூஎக்ஸ் கற்றுக்கிறீங்களோ இந்த கோர்ஸில் நல்லா கற்றுக்கணும். நானும் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் யூஎக்ஸ் திரும்பி கூட டவுட்ஸ் கேட்டால் கூட நான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன் இன்டர்ன்ஷிப்னு கேட்குறீங்கன்னா, ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டாட்லேருந்து அந்த ப்ராடக்ட் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொலாபரேஷன் ஆஃப் டீம், நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதால எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கார்பரேட் வேர்ல்டில் நீங்கள் எப்படி ஒரு பேசுகிறது அப்படின்னு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்க மாட்டீங்க. ஸோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கும். அதோட இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் டிசைன் தான் பண்ணியிருக்கீங்க, அதை டெவலப் பண்ணுறது டெவலப்பர்ஸோட வேலை. அவங்க தான் அந்த கோடிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்பாக மாற்றுவாங்க. அப்போ வந்து நீங்கள் போகும்போது கேடி கொடுக்கணும். கேடின்றது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்ன கற்றுக்கிருக்கீங்களோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். சொல்கிறது வந்து ஈஸி. அந்த சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறது இந்த இன்டர்ன்ஷிப் தான். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு வெளியில் இருக்க எம்ப்ளாயர் எதிர்பார்ப்பாரு. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க பீப்புள் கிட்ட. புரியுதா? அதோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுவேனா? சொல்லி தரும்போது நீங்கள் அதை எப்படின்னு நீங்கள் வந்து
கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே உங்கள் ஓன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நான் இப்போ வந்து சிம்பிளாக தான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த கான்செப்டை மைண்டில் ஏற்றிக்கிற அளவு சொல்லித் தருவேன். அதுக்கப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து எதுக்குன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பில்ட் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெக்ரூட் ஆகிடுவீங்க வெளியில் சர்ச் பண்ணும்போது. புரியுதா? வித் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் 3 மாதம் முடிச்சிருக்கிறதால இன்னும் உங்களுக்கு அது ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். புரியுதா? ஓகே, இப்போ என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக இப்போ இந்தியாவில் அவைலபிள் ரோல்ஸ் வந்து யூஎக்ஸ் டிசைனரு, யூஐ டிசைனர். ஓகே, ஆனால் இப்போ வந்து அதை மர்ஜ் பண்ணி யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு கூட ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இதுதான் எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுவீங்க. ப்ராடக்ட் டிசைனருக்கும் வேறு, இது எல்லாமே ஒரே வேலை தான், வேறு வேறு பேர், அவ்வளோதான். வேறு வேறு பே ஸ்கேலும் இருக்கும். சொல்ல போனால் ப்ராடக்ட் டிசைனருக்கு தான் இப்போ ரொம்ப அதிகமாக பே பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராடக்ட் டிசைனர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்க்ராட்சில் இருந்து லாஸ்ட் வரையும் பில்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரையும் எல்லா வேலையும் பார்த்து தராங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக டெய்லி வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, புதுசாக ஆக்களோட பேசுகிறது, அதை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த யூஐஎக்ஸ் ரோலே சும்மா உட்காந்து டெஸ்க்டாப்லேருந்து கோட் பண்ணுறது அது மட்டும் வேலை கிடையாது. நீங்கள் நிறைய மீட்டிங், நிறைய இன்ட்ராக்டிவ் பண்ணுவீங்க, நிறைய கற்றுப்பீங்க. புரியுதா? யூஐஎக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பேக்கேஜஸ் 3 to 6, 6 to 12, 12 to 20 இதெல்லாம் வந்து எப்படி வேரி ஆகும்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ படி தான். ஃப்ரெஷராக போகும்போது கன்ஃபார்ம் இப்படி தான் 3 to 6 தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மிட் லெவலில் நீங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே வேலை பார்ப்பீங்க, இங்கே வேலை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜ் கிடச்சிடும். நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி லாஸ்ட்டில் 20 LPA வரையும் நீங்கள் மினிமமாக வாங்கலாம். நான் வந்து லிங்க்டின்லாம் பார்க்குறேன். லிங்க்டினில் தே ஆர் ஆஃபரிங் 50 LPA 60 LPA கூட. உங்கள் சீனியர் லெவலில் நீங்கள் ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா தே வில் ஆஃபர். ஏன்னா கம்பெனிக்கு வந்து யூசர்ஸ் தான் முக்கியம். யூசர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு காசு வரும். புரியுதுல்ல? ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங், டிசைன்லேயே ஸ்டார்டிங் வந்து இதுதான். ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறதுலேயே இதுதான் ஸ்டார்டிங். இதை ஒழுங்காக பண்ணால் தான் மீதி ஆப்பே ஒர்க் ஆகும், நீங்கள் என்ன தான் அதில் கோடிங் பண்ணாலும். சரியா? புரியுதுல்ல யூஐ யூஎக்ஸ்னா? இப்போ ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒர்க் அவுட் பண்ண தான் டவுட் வரும்னு தோணுது. ஓகே, அது ஓகே. ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த யூஐ யூஎக்ஸை பற்றி கொஷின் இருக்குது, இந்த ஸ்டார்ட் அப் பற்றி, அதோட உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த ஃபீல்டில் போக போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷின் இருந்தால் கேளுங்க. இல்லாட்டி நம்ம வந்து ரியல் கிளாஸில் பார்க்கலாம். இல்லை கொஷின்ஸ் எதுவும் இல்லையா? கிளியராக இருந்துச்சா நான் சொன்னதெல்லாம்? புரியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் டைம் ஸ்டெஃபி. நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரியல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, மீட்டிங்கை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஃபார் யூர் டைம்.